அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு 150 திரைப்படம் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு இன்றைக்கும் மதிப்பு இருக்குது. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர். தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 150 கோடி அவருக்கு சம்பளம். 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்குது. அதை பொருள்படுத்தாமல் வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது. அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள், கட்சிகள் தேவைப்படுது. திமுகவுக்கு எதிராக ஒருவேளை அரசியலுக்கு வந்தாருன்னா என்னோட இணைந்து பணியாற்றுங்க, நீங்கள் ஏதாவது அழைப்பு விடுப்பீங்களா? இல்லைன்னா வேண்டாமா? இல்லை, திமுக அது அவர் எனக்கு யார் துணையும் தேவையில்லை. எங்களுடைய கோட்பாடு வேற, கொள்கை வேற, பாதை வேற, பயணம் வேற. நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோட யாரும் வானோன்னு கூப்பிடலையே. எல்லாம் சரியா இருக்கு. இந்த சினத்தை குறைச்ச கூடாது. சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா. நான் ஏன்டா இங்க வரேன்? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றா. படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும். எல்லாம் சரியா இருக்கு. இந்த சினத்தை குறைச்ச கூடாது. சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா. நான் ஏன்டா இங்க வரேன்? அவன் என் தம்பி. நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி பேச்சு அலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோட யாரும் வானோன்னு கூப்பிடலையே. எதுக்கு வர? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. டேய், மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துல டே உனக்கு சொல்றேன். ஐயா எம்ஜிஆர் நடிகர்னு நினைக்காத. 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றா. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும். இருங்க வாரு. இவங்கெல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். அது எந்த ஊர் பேரு? ஒரு ஊர்ல வந்து கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும். இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும். டேய், இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா. என்னது இது? திருச்சி என்றால் மலைக்கோட்டை, மருதமலை. அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது. இப்ப என்ன பண்றான்? ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி, உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி, மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்றான். இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம். காமராஜர் படிக்க வச்சாரு, சீமா பனையேற சொல்றாரு. ஏன்னா எங்க ஆத்தாளப்பன் பனையேறி தான் என்னைய படிக்க வச்சான். பனையேறுது என் பண்பாட்டோட ஒன்று. அறிவியல் சயின்ஸ் எல்லாம் பேசுறியடா. இங்க பாடுறா, ஒரு பனை மரம். இத பார்த்தவன ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது. இத கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும், பால் வரும். இந்த பால் கல்லாகும். இந்த கல்லை இதை அப்படியே சுண்ணாம்பு தேய்ச்சா பதநீர் ஆகும். இந்த பதநீரை காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா? யாராவது சொல்றா? டேய், சயின்டிஸ்டா இல்லையாடா? இதுக்கு எத்தனை 100 ஆண்டுகளடா நம்ம முன்னோன்னு செலவு பண்ணிருப்பான்.